இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதாங்க எல்லோரா குகைகள். இந்தியாவில் ரொம்பவே புகழ்பெற்ற பழமையான ஒரு இடம். இந்த எல்லோரா குகைகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுடைய மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவுரங்காபாத்தில் இருக்குது. அவுரங்காபாத் சிட்டியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இந்த எல்லோரா குகைகள் இருக்குது. இந்த எல்லோரா குகைகளில் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மகாபலிபுரத்தில் பெரிய பெரிய பாறைகளை குடைஞ்சி குடைவரை கோவில்களை உருவாக்கி இருக்கிற மாதிரி இந்த எல்லோரால இந்த மலையில் 100க்கும் மேற்பட்ட குகைகள் குடைவரைகள் இருக்குது. ஆனால் அவ்வளோத்தையும் நம்மளால் பார்க்க முடியாது. 34 குடைவரை நம்மளால இந்த இடத்துல பார்க்க முடியும். அதுக்கு மட்டும்தான் நமக்கு அனுமதி. இந்த இடத்த பாருங்க, ஒரு மலை அடிவாரத்தில் குடைவரை கோவில் அமைக்கிறது அப்படின்றது வேற. ஆனால் அந்த மலையை குடைஞ்சி அதுக்குள்ள படியெல்லாம் வச்சு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு விஷயமா இருக்கும் இந்த எல்லோரா குகை. இங்கே இருக்கிற 34 குடைவரைகளையும் ஒரே நாளில் பார்த்துடவே முடியாது. அதுலேயும் இந்த இடத்துல இருக்கிற 16வது குடைவரை கோவில் ரொம்பவே பெருசுங்க. சிவபெருமானுக்காக குடையப்பட்டது. கைலாஷா குடைவரை கோவில் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு குடைவரை கோவிலை பார்க்கவே ஒரு நாள் பத்தாது. தலை சுற்றி மயக்கமே வந்துடும். இங்கே இருக்கிற 34 குகைகளையும் நம்மளால் ஒரே வீடியோவில் பார்க்க முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பார்ட்டாக தொடர்ச்சியாக ஒரு 4 பார்ட்டாவது வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நம்ம வந்த வழி அதுதாங்க. அங்கேருந்து நம்ம இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்திருக்கிறோம். ஏன்னா இங்கேருந்து தான் குடைவரை நம்பர் 1லேருந்து ஆரம்பிக்குது. இது தாங்க குகை நம்பர் 1. இதுக்குள்ளே நம்ம போகிறோம். இந்த எல்லோரா குகைகளை நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு 40 ரூபா வந்து டிக்கெட் வாங்குறாங்க. மற்றபடி எந்த சார்ஜஸும் கிடையாது. இங்கே போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள், குகை நம்பர் 1. இங்கேருந்து தான் நம்ம ஆரம்பித்து 34 வரைக்கும் போகலாம். பெரும்பாலான சேனலில் பார்த்திங்கன்னா இந்த 1, 2 இதெல்லாம் கிளியராக காட்ட மாட்டாங்க. மெயினான இடத்த பார்த்துட்டு போயிடுவாங்க. நம்ம சேனலில் கிளியராக எல்லாத்தையும் பார்ப்போம். ஒரு 2, 3 பார்ட் 4 பார்ட் வந்தாலும் பரவாயில்ல. குடைவரை நம்பர் 1 இதுக்குள்ளே வந்தோம்னா 8 அறைகள் இருக்குங்க. ரொம்ப பெருசாக தான் இருக்குது. பார்க்குறதுக்கு வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் நல்ல பெரிய ஒரு இடம். மேலே பார்த்திங்கன்னா அப்படியே பாறை நமக்கு மேலே பாருங்கள். அது வந்து மலை தான். அந்த மலையை குடஞ்சி அப்படியே உள்ளே குடஞ்சிட்டு போயிருக்காங்க. இங்கே பாருங்களேன், இங்கே வந்து ஒரு விளக்கு வைக்கிற மாதிரி குடஞ்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய குடைவரைக்கு ஒரே ஒரு விளக்கா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு டிசைனோட இந்த இடத்துல வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றி விளக்கெல்லாம் வைக்கிற மாதிரி இது வந்து அமைச்சிருக்காங்க. நம்ம குடைவரைக்கு உள்ளே இருந்து வெளியே பார்க்குற ஒரு வியூ. இங்கேருந்து பார்க்குறப்ப தான் இது எவ்வளோ பெருசு அப்படின்னு தெரியுது. எவ்வளோ ஷார்ப்பாக கட் பண்ணி மலைக்குள்ளே இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க பாருங்கள். சீலிங் பாருங்கள், அப்படியே ஒரு பெரிய பாறை நமக்கு மேலே மலை, ஒரு பெரிய மலை வந்து நமக்கு மேலே இருக்குது. இந்த இடம் பாருங்களேன், அப்படியே தரையெல்லாம் அப்படி சுரண்டி வச்சுருக்காங்க. மேலே ஓட்ட ஓட்டியே இருக்குது பார்த்தீங்களா. அது எல்லாமே ஏதோ ஒரு கயிறு போட்டு கட்டுறதுக்காக அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த கிராமத்துக்காரங்களாம் நிறைய ஓட்ட போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக இது போட்டிருக்காங்க போல இருக்குது. இந்த ஓட்டைக்குள்ளே கை விட்டால் இந்த பக்கம் வழி இருக்கும். இங்கே இருந்த ஊர் மக்கள் வந்து இங்கே ஆடு மாடு இதெல்லாம் கட்டுறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இதோட மதிப்பு என்ன அப்படின்னு தெரியாமல் அந்த காலத்தில் அந்த மாதிரி விஷயங்களுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே நிறைய அறைகள் இருக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 4 மொத்தம் 8 அறைங்க. 8 அறைகள் இருக்குது. உள்ளே ஒன்றும் இல்லை, எல்லாம் சின்ன சின்ன அறையாக இருக்குது. இந்த மூடி இருக்க அறையெல்லாம் வந்து அதுலேருந்து இன்னொரு அறைக்கு போகிறதுக்கு வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே 100க்கும் மேற்பட்ட குகைகள் இருக்குது. இதில் ஒரு அறையை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உள்ளே போனால் பயங்கரமாக இருக்கும் போல இருக்குது. இதுதான் உள்ளே இருக்கிற வியூ. வா, இதெல்லாம் முழுமை பெறாத ஒரு குகையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்ன, அது எவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குது. இல்லை பாம்பு எங்கே இருக்குமோ. ஆஹா, ஏன்னா ரொம்ப தூரம் போகுதுங்க. அது எவ்வளோ தூரம் போகுது. இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்து அந்த கயிறு கட்டுற மாதிரி. ஸோ எதுக்கோ குறைஞ்சதை எதுக்கோ பயன்படுத்தியிருக்காங்க மக்கள். முதல் குகையை பார்த்தாச்சு. இப்போ நம்ம 2வது குகையை பார்க்க போகிறோங்க. இதுக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், 2வது குகை. வெளியே வந்து நம்ம சிவன் கோவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி 2 பக்கமும் வந்து துவார பாலகர்கள் இருக்கிற மாதிரி அப்படியே இருக்குது பார்க்குறதுக்கு. சிவன் கோயில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. மேலே பாருங்களேன். ஓ, அந்த லாஸ்ட்டில் பாருங்கள், இன்னும் நம்ம நிறைய குகையை பார்க்க போகிறாங்களா. பால்கனியெல்லாம் இருக்குது பாருங்கள். சான்ஸே கிடையாதுங்க. எப்படிங்க ஒரு மலையில் வந்து பால்கனியெல்லாம் வச்சு அந்த காலத்துலேயே அப்படியே இருக்குது. நம்ம கோயில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து விநாயகர் எப்படி உட்காந்துட்டு போகிறோம் அதே மாதிரிங்க. இப்போ தலை இருக்குது இதில். அதே ஒரு விநாயகர் தலை வச்சோன்னா இது வந்து இந்து கோயில் மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம 2வது குடைவரைக்குள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து பார்த்தா முடியலப்பா சாமி, முடியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம உள்ளே வந்த உடனே சுற்று மண்டபங்க. அப்படியே சுற்றி வர மாதிரி சுற்று மண்டபம். நடுவில் வந்து ஒரு பெரிய மண்டபம் நம்ம கோயிலெல்லாம் இருக்க மாதிரி. மேலே பாருங்கள், அழகாக நடுவில் மண்டபம். நம்ம ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து கல்லெல்லாம் கொண்டு வந்து கட்டப்பட்ட கோவில் கிடையாது. இந்த மலையை அப்படியே குடஞ்சிருக்காங்கங்க. அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு வடிவமைப்பில் அந்த காலத்தில் ஒரு மலையை உட்காந்து குடஞ்சிருப்பாங்கன்னா அவங்களாம் எப்பேற்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு தான் யோசிக்க தோணுது. எப்படிங்க இதெல்லாம் ஒரு மெஷர்மெண்ட் பண்ணி ஒரு அளவு எடுத்து இவ்வளோ நேர்த்தியாக எப்படிங்க இதெல்லாம் முடியும் அப்படின்னு நமக்கு தோணுது.
ரெண்டாவது குகைக்கே நம்ம இவ்வளோ ஆச்சரியப்படுறோம். ஆனால் அந்த கைலாஷா குகையை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிசைனை பாருங்கள், எப்பா செம்மையாக இருக்குங்க. அப்படியே வந்து ஒரு லேசர் மிஷினை வச்சு பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த கல்லை வந்து குடஞ்சிருக்காங்க. கீழே இருந்தே டிசைன் ஆரம்பிக்குது பாருங்கள். கீழே இருக்கிற தூண் அப்படியே பட்டையாக ஸ்கொயர் மாதிரி, மேலே வந்து அப்படியே டிசைனாக ரவுண்டாக ஏதோ லைட்டை கவுத்து வச்ச மாதிரி அவ்வளோ நேர்த்தியாக இருக்குங்க. இது வந்து மலையை குடஞ்சிருக்காங்க அப்படின்றத யோசிச்சு பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த குடைவரை கோவில் வந்து புத்தருடைய கோவில். இங்கே இருக்கிற 34 குடைவரைகளில் 12 குடைவரைகள் வந்து புத்தருக்காக குடையப்பட்டது. இந்த புத்தர் சிலை கருவறையில் இருக்குது. பெரிய ஒரு புத்தர் சிலை. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த துவார பாலகர்கள் மாதிரி நம்ம கோயிலில் இருக்க மாதிரி இருக்கவங்க, இவங்க எவ்வளோ பெருசாக இருக்காங்க பாருங்களேன். அவங்க அப்பா அந்த சீலிங் எவ்வளோ ஹைட் இருக்கோ அந்த ஹைட்டுக்கு இருக்குங்க. அங்கே பாருங்கள், அங்கே ஒருத்தர் இருக்காருங்க. சிவன் கோயிலில் நம்ம பார்த்துருப்போம். சேம் நம்ம இந்த புத்தரை பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோங்க. புத்த மதம் எவ்வளவு செழிப்பாக இருந்திருக்கு பாருங்கள் அந்த காலத்தில். புத்தர் எவ்வளோ பெருசாக இருக்கார் பாருங்கள், எவ்வளோ பெரிய சிலைங்க. காலை பார்த்தீங்களா, புத்தருடைய காலை பாருங்கள். ஓ மை காட், ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம சைஸுக்கு இருக்குது காலை. ஓகே, பக்கத்தில் 2 பக்கமும் ஒரு அறை மாதிரி போகுதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதையும் பார்த்துருவோம் நம்ம. இதாங்க பார்க்க அப்படியே பிரமிப்பாக இருக்குது. அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு பாருங்கள், அவருக்கும் அந்த சிலைக்கும் பாருங்கள் தெரியுதா இப்போ எவ்வளோ பெருசுன்னு தெரியும். இதுக்கு தான் ஒரு ஆளை கூட கூப்பிட்டு வரணுன்றது. ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம நின்று காட்டினா அது எவ்வளோ பெருசு அப்படின்னு தெரியும். பட்டி ஏறுது, வழுக்குதுங்க. மை காட், இது என்னடா குகை, போகலாமா? அவ்வளோதான், உள்ளே வந்து தெரியுது எனக்கு குகை மாதிரி குடஞ்சிருக்காங்க. அப்பா, இதுக்கு படிக்கட்டுலாம் பார்த்தா பயங்கரமாக இருக்குது. இது ஒரு இந்த இடத்தோட பழமையும் அழகையும் பாருங்களேன், பார்க்கவே ரம்மியமாக இருக்குது. இங்கே வந்து வெறும் தூண்கள் மட்டும் இல்லைங்க, நிறைய சிற்பங்களும் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு பெண் தெய்வத்துடைய சிற்பம். என்னென்னா இங்கே லைட்டே போடாமல் வச்சுருக்காங்க. நான் வந்து நைட் மோடில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய சிற்பங்களையும் செதுக்கியிருக்காங்க. எல்லாமே வந்து புத்தருடைய கதைகளை நமக்கு சொல்லுது. அதே மாதிரி இந்த சுற்று மண்டபத்தை சுற்றியும் வந்து புத்தருடைய சிற்பங்களை செதுக்கி வச்சுருக்காங்க. எல்லோராவோட இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம 2 குடைவரைகளை பார்த்துருக்கோம். அடுத்த பார்ட்டில் வந்து இதை விட பிரமிப்பான குடைவரைகளை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. எல்லோராவோடைய செகண்ட் பார்ட்டை நாளைக்கு இதே டைமில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.